ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அ ஃபோட்டோ. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சிக்கன் கறி பண்ணலாங்க தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட சேனலோட தாரக மந்திரமி ஸ்பைசி நியூஸ் ஆன் யோர் மைண்ட் அண்ட் டேஸ்டி ஃபுட் ஆன் யோர் மவுத். எஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அது போலவே நம்ம வந்து ஹாட்டான நியூஸையும் சிலதை பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துலாமா? இந்த கறி பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப், நம்ம வந்து சிக்கனை மேக்னேட் பண்ண போகிறோம். நாம் இங்கே எடுத்துருக்கிறது 1/2 kg ஆஃப் சிக்கன். அதில் வந்து 1/2 லெமன் வந்து புழிஞ்சு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது தேவையான அளவு உப்பு அண்ட் 1.5 டீஸ்பூன் போல் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். அதே போல் 1 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், டர்மரிக் பவுடர், அதையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த செத்த சிக்கனை நம்ம மறுபடியும் வந்து காற்றுல காய விட போகிறோம். எஸ், ஸோ அதை வந்து ஃப்ரீசர்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து காற்றுலேயே காய விடுங்க. அண்ட் வந்து நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து கழுவும் போது எக்ஸ்ட்ரான தண்ணி நம்ம வந்து மாற்றிடணும். தண்ணி ஓவராக இருந்துச்சுன்னா நம்மளோட சிக்கனில் வந்து இந்த மசாலாலாம் மேக்னேட் ஆகாது. ஸோ வந்து அதை நல்லா பார்த்துக்கோங்க. சிக்கனில் மசாலா போட்டும் போது நம்ம லைஃப்பில் மசாலா போட்டுற மாதிரி வந்து ஒரு நியூஸ் எல்லாம் வெளில வருது. என்னென்னு பார்க்குறீங்களா? நம்ம நித்யானந்த வந்து புதுசாக ஐலாண்ட் வாங்கியிருக்காங்க தெரியும்ல. அந்த ஐலாண்டுக்கு வந்து ஒரு பேங்க்கையும் அதே போல் அங்கே ஒரு மணியும் அதே போல் 300 எக்கனாமிக் ரூல்ஸையும் வந்து அங்கே வந்து போட்டுருக்காங்களாம். அதுக்கான லீகல் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சிச்சான். அண்ட் இந்த வர 22 வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம். நம்ம 2020 இதை விட வீடாகுமா? ஆகாதில்ல. பட் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கஷ்டமான காலத்தில் இந்த மாதிரி சில பேர் காமெடி பண்ணுறதுனால தான் இந்த ஊரில் மழையே பெய்யுது. கரெக்டுங்களா? அதான் ஓர மழை பெய்யுதோ ஐயோ. இந்த நியூஸ் அப்படியே காயில் விட்டு நம்ம ஒரு பேன் எடுத்து காஞ்ச மிளகு எடுத்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட 1 டேபிள் ஸ்பூன் போல் வந்து கேஷ்யூநட் இல்லைன்னா வந்து பீனட், அதாவது கடலை இருந்துச்சுன்னா, வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட அது இல்லாத ஒரே ஒரு காரணத்தில் நான் அதுக்கு பதிலாக வந்து பீனட் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் அதே போல் நான் இந்த பீனட் பட்டர் ரெசிபி வந்து நான் வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ பார்க்க மாட்டேங்க. அதில் பீனட் பட்டர் மட்டும் இல்லாமல் வந்து பீனட் பட்டர் வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அது ரொம்ப ஹெல்தியான டிஷ். அது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இதுக்கான நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதை பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெருப்பில் காஞ்ச மிளகாவை வந்து மறுபடியும் காற்றுல காய விட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அது கூடவே 2 தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் வந்து போட்டு அரைச்சி டொமேட்டோ பியூரி வரையும் நம்ம மாற்ற போகிறோம். அண்ட் அது கூடவே நான் முன்ன சொன்ன மாதிரி நான் வந்து பீனட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட பீனட் இருந்துச்சுன்னா அதையும் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இல்லை கேஷ்யூநட் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட பாதாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். அது வந்து டோட்டலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இது 3 நீங்கள் போட்டிங்கன்னா 3க்கும் ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நாம் வந்து தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கோகோனட் ஆயில், பிகாஸ் ஆம் மலையாளி. ஆனால் இருந்தாலும் வந்து தமிழ் ஸ்டைலில் பண்ணுறதுனால வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஏதோ அரைக்கு இருக்க இப்படி உலகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் நீங்கள் எடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறையா வேணால் அது போலவே நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜிஞ்சர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து கார்லிக், அதையும் சேர்த்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது இப்படி பண்ண என்னைக்காகிறது, இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் போல் வந்து சால்ட் சேர்த்துட்டா இதை வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு கவிதை சொல்லணும் ஆகுது, மறக்காமல் அதை கேளுங்க. கோச்சிக்காதீங்க. பட்ட பகலிலே பங்குனி வெயிலே இதை பார்க்க வரும் மின்னல். என்னென்னு பார்க்குறீங்களா? யூஎஸில் ஃப்ளாரிடாவில் ஒரு இடத்துல வந்து எந்தவித மழைக்கான சைனுமே இல்லாமல் வந்து பட்ட பகலில் வந்து ஒரு மின்னல் தாக்கியிருக்கான். அந்த மின்னல் மூலமாக வந்து ஒரு பாம் ட்ரீலோட இலையை கூட வந்து அதை உடச்சிருக்கான். அப்படி பண்ணியிருக்கு. ஸோ அதை கேள்விப்பட்டீங்களா? பாருங்கள் என்னெல்லாம் நடக்குது. இது 2020 ரொம்ப மிஸ்டீரியஸ் அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல. சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். 1 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் போல் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் வந்து கொரியண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி. ஸோ இந்த ஆனியன் இதை மசாலாலாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஃப்ரைடான ஒரு பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து மீதி இருக்கிற சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்த்துடலாம். என்னோட ஷிடி பேன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால என்னால் வந்து ஒழுங்காக மிக்ஸ் பண்ண முடியல. அதனால் நான் வந்து வேறு பவுலுக்கு மாற்றி இதை மிக்ஸ் பண்ணுறேன். நீங்களும் என்ன மாதிரி பைத்தியக்கார மாதிரி இல்லாமல் வந்து ஒரு பெரிய பவுலாகவே எடுத்து பண்ணுங்கள்.
நம்ம சிக்கனை தானே எடுக்கணும், இது என்ன பவுலும் சேர்த்து ஆடுது. ஸோ கையில் பிடிச்சிக்கோங்க, லைக் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த டொமேட்டோ பியூரி, அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இது பாயில் ஆகி நம்மளோட சிக்கன் சாரெலாம் வந்து வேகட்டும். போன ஜென்மத்தில் சிக்கன்லாம் என்ன பாவம் பண்ணிச்சோன்னு தெரில, ஆனால் நம்மக்கிட்ட இப்படி படாத படுபடுது. பட் ஸ்டில் எல்லாருக்குமே இது ஃபேவரட்டான டிஷ் அண்ட் எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். ஸோ பார்த்துடலாம். அண்ட் அது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் போல் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். இது ஒரு டிப் ஆஃப் த டே. நீங்கள் எந்த டிஷ்லேயும் வந்து ஒரு சால்ட் இருக்க டிஷ்னால் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறதும், இல்லை சுகர் இருக்க டிஷ்னால் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறதும் வந்து அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதாவது இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து சுகர் இல்லைன்னா சால்ட் வந்து நீங்கள் வந்து சைட் பை சைட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து கொஞ்சம் போல் பேசில் லீவ்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிருக்கேன். அது டோட்டலி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா. ஸோ அதையும் போட்டு வந்து லைக் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இல்லை காரெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டு வந்து இன்னொரு 5 நிமிஷம் போல் வந்து பாயில் பண்ணிங்கன்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது நியூஸ் ஆஸ் வெல் அஸ் டேஸ்டியான டிஷ், கரெக்டுங்களா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அதை மறந்துகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் until then, this is bye from Afford to Adorங்க. டாடா, bye bye.